சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றே வலங்களைக் கொள்ளாமல் போகாது. இற்றைப் பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு த்ரோமேஜாமோ உனக்கே நாமா செய்வோம் மற்றினம் காமங்கள் மாற்றே பாவாய். இந்த பாசுரத்தோட விளக்கத்தை இப்ப பார்க்கலாம். திருப்பாவை பாசுரங்கள்ல இதுவரைக்கும் பறை வேணும்னு ஆண்டாள் கண்ணன்ட்ட கேட்கிறா. பறைன்னு ஆண்டாள் எதை சொன்னா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பாசுரம் இது. விடிய காலத்தால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து வந்து உன்னோட திருவடிகளுக்கு மட்டுமே பாடிட்டு சேவை பண்ணிட்டு இருக்கோமே, அதுக்கான காரணத்தை சொல்றோம் கேளு. ஆயர் குலத்தை தேர்ந்தெடுத்து அதில் பிறந்த நீ எங்களோட இந்த சின்ன சின்ன கைங்கரியங்களை ஒத்துக்கணும். எங்களுக்கு விவரம்லாம் ரொம்ப கிடையாது. ஏதோ உனக்கு விசிறி வீசுறது, கால் பிடிச்சு விடுறது, உனக்கு பிடிச்ச பூ எடுத்துன்னு வருது, வெண்ணெய் எடுத்துன்னு வருது, இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியும். அதை நீ ஏத்துக்கணும் கண்ணா. இந்த நிலையில்லாத உலகத்து பொருட்களான ஆடையும் ஆபரணங்களுக்காகவும் நாங்க நோன்பு இருக்கல. பறைன்னு மறைமுகமா நாங்க எதை சொன்னோன்னு கேளு. என்னென்னைக்கும் எல்லா காலத்துக்கும் 7 ஜென்மாக்கும் நீ எத்தனை அவதாரம் எடுத்தாலும் உனக்கு மட்டுமே சேவை பண்ணிட்டு உன்னோட உறவா உன்னோட பக்தர்களா உனக்கு மட்டுமே நித்திய திருவடி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும். எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடு. இது தவிர வேற எந்த எண்ணமோ ஆசையோ எங்க மனசுல வர வேண்டாம். பிறவா வரம் வேண்டும், அப்படியே பிறந்தாலும் உன்னை மறவா வரம் வேண்டும். பிறவி சுழலே வேண்டாம். எப்பயுமே உன்னோட இருந்து உனக்கு மட்டுமே சேவை பண்ணிட்டு இருக்கணும்னு கேட்டு பரிபூர்ணமா சரணாகதி பண்ணிக்கிறா ஆண்டாள். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவுக்கே சொந்தம்னு சொல்லித்தரா ஆண்டாள். நம்ம நாட வேண்டியதும் அடைய வேண்டியதும் என்ன, அதை அடையறதுக்கான வழி என்னன்னு நம்மளுக்கு காமிச்சிருக்கா ஆண்டாள். மோட்சத்தை கொடுக்கும் சரணாகதி கோதாதேவி பிரார்த்திக்கிறா கோவிந்தனிடத்தில். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.